ஈரோடு அருகே உள்ள சித்தோடு பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை 24 மணி நேரமும் படுஜோராக நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஈரோடு அடுத்த சித்தோடு நாள் ரோட்டில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் காலை 12 முதல் 10 மணி வரை அரசு மதுபான கடை செயல்படும் நிலையில் இங்கு மற்ற நேரங்களில் அங்கு சட்டவிரோத மதுபான விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. கடை பூட்டப்பட்டதும் சுமார் 180 மில்லி மது பாட்டில்கள், பீர் பாட்டில்கள் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், இதனால் அங்கு வரும் பெரும்பாலான கூலி தொழிலாளிகள் பலரும் அதிகாலை முதலே குடிபோதையில் சாலையோரங்களில் நிதானமின்றி விழுந்து பல விபத்துக்குள்ளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த மதுபான விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது இந்த வீடியோ காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் சமூக ஆர்வலர்களால் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மதுபான விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக போலீசாரும் மதுவிலக்குத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றனர்.